Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions, okay? சரி, so செஷன்ல வந்துட்டு இங்கிலீஷ் பத்தி நீங்க நிறைய ரூல்ஸ் வந்து தெரிஞ்சுப்பீங்க, லைக் எப்படி அப்ரோச் பண்ணணும்ட்டு அது எல்லாமே put it into practice so that நீங்க வந்துட்டு அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும், சரியா? ஓகே, ஸோ கோயிங் இன் டு த செஷன், த ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்கும்பொழுது ஃபில்அப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாங்க்குக்கு ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் த பர்டிகுலர் லைன் ஆரல்ஸ் நீங்க போடுற அந்த கிராமர் வேர்ட் வந்துட்டு அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நாலேஜ் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். ஓகே, சரி. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த டைவர்ஸ் சோஷியல் சென்சிபிலிட்டி அண்ட் டேஷ் ஆஃப் வியூவர்ஸ் இன் இந்தியா அண்ட் கான்சிக்வென்ட்லி வேரி டிமாண்ட்ஸ் ஃப்ரம் different audience base. Okay, சரி. So இங்க வந்து the diverse social sensibilities ன்னு கொடுத்திருக்காங்க, which is plural. Okay, what is the clue word here? and இருக்கா, ரெண்டு பக்கமும் நமக்கு plural தான் இருக்கணும். So இப்ப blank-க்கு நீங்க தேடும் பொழுது இங்க ஆப்ஷன்ல எது வந்து ப்ளூரல்ல இருக்கு, ஓகேயா? பிலீவ்ஸ் இருக்கு, இன்டீசன்சி இருக்கு, கான்ஃபிடன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஃபீலிங், விச் இஸ் இன் ப்ளூரல், இட் இஸ் பிலீவ்ஸ். ஸோ ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். உங்களுக்கு வந்து மீனிங்கோட கிளாஷஸே நமக்கு வேண்டாம். இந்த மாதிரி வந்து நமக்கு கிராமர் தெரியும் பொழுது ஆண்டுன்னும் பொழுது பக்கத்துல ரெண்டுமே ப்ளூரல் தான் இருக்கணும்ன்ற கான்செப்ட்லாம் தெரியும்னா ஆன்சர்ஸ் நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Next is what a crucial impediment to revival of global trading activity was the dash disruption in global supply chain. Okay, so இங்க வந்து ஒரு noun இருக்கு. Actually theன்ற டெஃபினட் ஆர்டிகிள்க்கு பின்னாடி நமக்கு ஒரு நவுன் தேவையா? ஓகே, ஸோ அப்போ நவுன் இங்கே இருக்கு. அப்போ அது என்ன இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க? ஒரு அட்ஜெக்டிவ் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரி, ஸோ இதை குவாலிஃபை பண்ணி வர அட்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது endure, extend, adjectives cannot be in base forms. Okay, so verb வந்து ing ஃபார்ம்ல இருந்தா கூட நீங்க adjective-ஆ எடுக்கலாம், இல்ல ed ஃபார்ம்ல இருந்தா கூட adjective-ஆ எடுக்கலாம். ஆனா இந்த மாதிரி பேஸ்ல இருந்தா கண்டிப்பா எடுக்கவே முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் அது ரெண்டுத்தையும் நீங்க எலிமினேட் பண்ணிருங்க. அப்ப இந்த மூணு ஆப்ஷன் போயிருச்சு. அப்ப இது ரெண்டுத்துல தான் நமக்கு டவுட் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ஆக்டிவிட்டி வாஸ் த கண்டினியூட் டிஸ்ரப்ஷன் இன் குளோபல் சப்ளை செயின். ஸோ சப்ளை செயின் ப்ராசஸ் பண்றாங்கல்ல, ஸோ இதுல வந்துட்டு கண்டினியூட் டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு, அதை பத்தி பேசியிருக்காங்க. வேர் ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேயா? Okay, let's move to the next question. Next is what we are going to start manufacturing and dash electric three-wheelers, and it will be around perhaps December to January time frame. Okay, so when you'll use perhaps ஒரு possibility, so இந்த period குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம convey பண்றாங்க. So again, what is the clue here? and use பண்ணிருக்காங்களா? சரி, so இந்த பக்கம் வந்து என்ன போட்டிருக்காங்க? to start manufacturing ing use பண்ணிருக்காங்க. So இங்க auction, merchandise, selling, barter and transfer. What is barter? goods for goods. நான் வந்து உங்களுக்கு பொருள் தரேன், நீங்க எனக்கு பொருள் கொடுங்க, கேஷ் இல்லாம. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம barter தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, சோ அதுதான் அதோட மீனிங். பட் தென் இங்க வந்து நமக்கு என்ன தேவை? அக்கார்டிங் டு த கிராமர் ரூல் and இருக்கும்பொழுது இங்க ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னா செல்லிங் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் எலக்ட்ரிக் த்ரீ வீலர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Next is what, think about what will happen. Banks themselves will be taking of a dash of their current resource to fund the bad bank. Okay, so இங்க வந்து A அப்படின்னு கொடுத்திருக்காங்க, which is indefinite article. So A இல்ல and யூஸ் பண்றீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லி தானே யூஸ் பண்ணுவோம். a car இல்லாட்டி வந்து an apple அப்படி சொல்லுவோம், சரியா? ஸோ ஸ்பெசிஃபிக்கா சொல்லும் பொழுது the car நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க நமக்கு ஒரு சிங்குலர் நவுன் தான் இருக்கணுமா? ஓகே, அப்ப சிங்குலர் நவுன் தான் இருக்கணும்னா ஆர்டிகுலேஷன் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு விஷயம் சுத்திட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது ஃபேக்டர்ஸ், கட், பார்ட் அண்ட் செக்ஷன்ஸ். ஸோ இங்க வந்து இது தொடர்ந்து வர சென்டென்ஸ் ஃபண்ட் பத்தி கொடுத்துருக்காங்களா? அப்ப நமக்கு இங்க என்ன வரும்? பார்ட் ஆஃப் தேர் கரண்ட் ரிசோர்சஸ் டு ஃபண்ட் த பேங்க். ஸோ இங்க வந்து ஒரு பார்ட் பத்தி பேசுறாங்கன்னு சொல்லலாம். வேர் ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர், ஒரு பர்டிகுலர் பார்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay, so there are various dash of rating now which may become more cumbersome for the content creator as well as the platform. சரி, ஸோ இங்க வந்து என்ன க்ளூ இருக்கு? தேர் இருக்கா? தேர் இல்லாட்டி இயர், இந்த மாதிரி ரெண்டு வேர்டும் வரும் பொழுது நமக்கு சப்ஜெக்ட் எங்க இருக்கும்?
பின்னாடி தான் இருக்கும். அப்ப இந்த verb வந்து it qualifies this subject. இங்க various இல்ல several இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுக்கும் பொழுது என்ன noun யூஸ் பண்ணிருப்பீங்க? plural noun தானே யூஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப கீழே நீங்க செக் பண்ணும் பொழுது group இருக்கு, division, league, section. So you have categories. அப்ப என்ன obviously answer is fifth option தான் நம்மளோட answer. So இந்த மாதிரி clue words நம்ம தேடிட்டே இருந்தோம்னா answer நம்ம போட்டுடலாம். ஓகேயா? ஓகே. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? grammatically correct part எடுக்கணும். ஸோ யூ ஹாவ் 3 sentences. இந்த சென்டென்ஸை ரொம்ப கிளியரா பாருங்க. ஸோ ஏதாச்சும் க்ளூஸ், அதாவது தப்பு இருக்கான்றதை செக் பண்ணலாம். தப்பு இருந்தால் அந்த பாட்டை நம்ம அந்த சென்டென்ஸையே நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேயா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செக் பண்ணலாம். flexibility is not a bad trait in democracy. ஓகே. ஸோ இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஒரு ட்ரெயிட்னும் பொழுது ஒரு பர்சனுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேயா? ஸோ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பத்தி சொல்லுவோம். ஸோ சச்சினுக்கு இருக்கிற ட்ரெயிட் என்னது? இஸ் அ கிரிக்கெட்டர். ஸோ அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம்ல. காந்தின்னும் பொழுது அவர் ஃப்ரீடமா இருந்தாங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ காந்தி மாதிரி செலவு பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அவரோட ட்ரெயிட்டை வி ஆர் கம்பேரிங் வித் சம் அதர் பர்சன். ஸோ இங்கே வந்து ஃபிளெக்சிபிலிட்டியை பத்தி பேசியிருக்காங்க. இஸ் நாட் அ bad trait in democracy. Democracy, it's not a bad trait, which is about constant negotiation. So which சொன்னாலே it is talking about the previous thing. சரியா? ஸோ முன்னாடி என்ன பேசியிருக்கீங்களோ அதை பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுக்க போதுன்னும் போது which தான் சொல்லுவோம். சரியா? இஸ் aboutன்ற வேர்டுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து which is constant negotiations, but it should not be mere political expediency. So this is talking about a journey பத்தி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன எரர் இருக்கு? aboutன்ற எரர் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வராது. நெக்ஸ்ட் இஸ் வாட்? 3 வந்து இல்லன்றது மட்டும் நமக்கு தெரியும். ஓகேயா? சாரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் இல்லன்றது தெரியும். அப்போ ஆல் கரெக்டையும் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ கான்ஃபிடன்ஸ் ஆஸ் க்ரூ. ஸோ இங்கேயே நமக்கு எரர் தெரியும். என்ன தெரியுது? க்ரூ இஸ் க்ரோன்னு நம்ம சொல்றோம்னா V1ல, V2ல என்ன சொல்வீங்க? க்ரூ சொல்வீங்க. அப்போ V3ல என்னன்னு சொல்வீங்க? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பொழுது grown தானே நம்ம சொல்லுவோம். அப்ப இங்க பாருங்க க்ரூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து உங்களுக்கு எரர் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்ல நமக்கு எரர் இருக்கு, செகண்ட்லயும் எரர் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து தேர்டை செக்கே பண்ண தேவையில்லை. ஓகேயா? ஸோ உங்களுக்கு நன்னு ஒரு ஆப்ஷன் இருந்தாதான் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்? தேர்டையும் செக் பண்ணிருக்கணும். இப்போ ஆப்வியஸ்லி த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. ஸோ எக்ஸாம்ல இப்படிதான் நம்ம சூஸ் பண்ண ட்ரை பண்ணோம். சரியா? ஸோ கஸ்டமர்ஸ் இன் திஸ் கேட்டகரி கண்டினியூ டு conserve. So 2 பக்கத்துல பேஸ் ஃபார்ம் தான் இருக்கு. மணி டியூ டு கஸ்டமர்ஸ் தானே தேர் ஃபேமிலிஸ் ஹெல்த் கேர் நீட்ஸ். ஓகேயா? ஜஸ்ட் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக அதை ரீட் பண்ணி காமிச்சேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Next one. The rotting garbage on our neighbor's porch started to decay, filling our street with a vile stench. Okay. So இங்க வந்து rotting garbage அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இங்க started to. Okay. So இங்க வந்து ஒரு adjective, அதாவது garbage எப்படி இருந்திருக்கு? Garbage எப்படி இருக்குன்னா rotting சொல்ல முடியாது. It is rotten. Okay. So கெட்டு போயிருச்சு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அங்க சொல்லும் பொழுது என்ன யூஸ் பண்ணிருக்கணும் நீங்க? which is an adjective யூஸ் பண்றீங்கன்னா rotten தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு grammatically correct கிடையாது. ஓகே, ஸோ அதை வச்சு எதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நவ் யூ ஹேவ் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ். இப்போ நீங்க போய் 2 செக் பண்ணுவீங்களா, 3 செக் பண்ணுவீங்களா? 2 ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. அப்போ நம்ம 3 செக் பண்ணாலே ஆன்சரை கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எரர் இருக்கான்னு பார்க்கலாம். Its focus was on controlling and positivizing the narrative. So it's சொல்லிருக்காங்க, was சொல்லிருக்காங்க, on controlling and positivizing, positive use கொண்டு வருது the narrative. So do you have any error? So the பக்கத்துல ஒரு adjective கொடுத்திருக்காங்க. So இப்படி நம்ம end பண்ண முடியும். ஓகேயா? So என்ன வரும் நமக்கு? கண்டிப்பா நமக்கு 3 ஆப்ஷன் கரெக்டா தான் இருக்கு. அப்போ நம்ம 2 செக்கே பண்ண தேவையில்ல. obviously 2 is also right. Okay, at no point will I ever try and defend their indefensible. Okay, so இங்க வந்து and கொடுத்திருக்காங்க. So they are connecting 2 points of the sentence. Okay, so இது ஒரு point and this is another one. Okay, சரி, let's move to the next question. Okay, so Air India has also demanded. So எல்லாமே செக் பண்ணுங்க. has a V3 இருக்கா? அப்ப இது என்னது? adverb, right? Okay, so a stay on discovery pending its forthcoming motion seeking dismissal of Diva's பெட்டிஷன். ஓகேயா? ஸோ இங்க ஒரு பெட்டிஷன் பத்தி பேசியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு எந்த எரரும் இல்லை. அப்போ 1 கண்டிப்பா வரப்போகுது. அப்போ 1 கண்டிப்பா வரப்போகுதுன்னா 2 மட்டும் தனியா வரத எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம
செக் பண்ணும்பொழுது எது செக் பண்ணலாம்? 3 எல்லாமே நம்ம பண்ணாதான் சொல்ல முடியும். Okay, fine. So let's move to the second sentence. So because the bank continues to raise interest rates, so reason வந்து interest rates ஏறுதுன்னா fewer people can secure the steep loans. So comparison பண்ணும்பொழுது ER சொல்லலாம். So இங்க வந்து ER கான அவசியமும் இல்ல. because ன்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸை நம்ம ஸ்டார்ட்டும் பண்ண மாட்டோம். ஸோ கண்டிப்பா நமக்கு செகண்ட் சென்டென்ஸ்ல you have an error. அப்போ எரர் இருக்கு அப்படின்னும் பொழுது செகண்ட் சென்டென்ஸ்ல யூ ஹாவ் எரர்னும் பொழுது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னா தேர்டும் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, தோ நோ கன்க்ளூஷன்ஸ் கேன் பி ட்ரான் அ ஸ்டடி ஆஃப் கம்பெனி shows that there is a mystery surrounding its intended business activity. So ஒரு வருஷம் பார்க்கலாம். Though no conclusions can be drawn. Okay. So conclusionே கிடைக்கலனாலும் study of the company வந்து shows that there is a mystery surrounding its intended business activity. So அதை சுத்தி வந்து ஒரு mystery இருக்குன்றாங்க. Where is தான் சொல்லியிருக்காங்க. Because இது பின்னாடி வருது நமக்கு mystery surrounding its intended business activity. So everything is correct where 1 and 3 is following, where நம்ம கண்டுபிடிச்ச error only in the second point where second sentence மட்டும்தான் error. Next one. Okay, so prospect அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So prospectன்றது first நம்ம ஒரு verb யூஸ் பண்ணலாம். சரியா? So அடுத்தது it is a likelihood பத்தி பேசுறீங்க. அதாவது நம்ம likelihoodன்ட்டு வெக்காப்ல பார்த்திருக்கோம்ல, likelihood or when you're trying to what to say, expect something or anticipate something அப்படின்னும் பொழுது என்ன யூஸ் பண்ணலாம் நம்ம? ப்ராஸ்பெக்ட்ன்ற வேர்ட். ஸோ அண்ட் இட் இஸ் அ வேர்பா நம்ம யூஸ் பண்ண முடியும்னு தெரியும். அண்ட் இது பேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த சென்டென்ஸ் கிராமட்டிக்கலாவும் கரெக்டா இருக்கணுமா, மீனிங் கன்வே பண்ணணுமா? ஸோ ரெண்டுமே நமக்கு இருக்கணும். அப்படி இருக்கணும்னு பொழுது இந்த இடத்துல இஸ் பக்கத்துல பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோமா? ஹெல்பிங் வேர்ப் பக்கத்துல கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 நீங்க எலிமினேட் பண்ணுங்க. தோ யூ நோ த the meaning of the sentence of what, first usage தப்பா இருக்கு, அது verb இருக்குனா, அப்ப third sentence வராது அப்படின்னும் பொழுது first try to eliminate the option. Okay, so இப்போ நம்ம ரெண்டுத்தையும் செக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 1 2 இல்ல 1 or 2. Okay, so இங்க என்ன சொல்லியிருக்காங்க? It painted a rather gloomy view of the employment prospects of current financial year students. So இத வந்து prospects அப்படின்னு கொண்டு போனா நவுனாவும் கொண்டு போலாம். சரியா? ஓகே, சோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸை பத்தி பேசியிருக்காங்க. எப்படி இருக்குது அந்த ஆன்டிசிபேட் பண்ற ஒரு விஷயம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ 2 இஸ் பாசிபிள். அகேன் யூ ஹேவ் டு செக் ஈவன் 1 பிகாஸ் ஆப்ஷன்ல நம்மளால அப்படி கன்க்ளூட் பண்ண முடியாது. ஓகே, சரி. ஸோ மேபி த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப் டர்னிங். ஓகே, ஸோ இப்போ இவங்க வந்து த ப்ராஸ்பெக்ட் இஸ் வாட் தே ஆர் ட்ரைங் டு எக்ஸ்பெக்ட் ஆர் ஆன்டிசிபேட் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப் டர்னிங் இன்டு அ டூரிஸ்ட் ஃபெசிலிட்டி வில் ஃபோர்ஸ் அ பொலிட்டிக்கல் சேஞ்ச் இன் தி எண்ட். கடைசியில வந்து இட் வில் ஃபோர்ஸ் வாட், ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பாசிபிலிட்டி வேர் போத் ஆப்ஷன் ஆர் மீனிங்ஃபுல்லி கரெக்டா நமக்கு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இந்த இடத்துல பாருங்க, நல்லா உங்களுக்கு கிராமட்டிக்கெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் நமக்கு வராது. ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் ஒன். intersection. Okay, sorry, insurrection. Insurrection is what, ஒரு violent action against rulers பண்ணுவாங்கல்ல, so அத தான் இங்க சொல்ல வராங்க. அப்போ it is used as a noun. Okay, so sentenceல first எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, an urban insurrection. so urbanல இருக்க ஒரு violent action, so this is an adjective, this is a noun, right? இங்க பார்க்கலாம் the popular insurrection. so popular-ஆ இருக்கிற ஒரு violent action. so it is used as what, it's used as a noun. அடுத்தது only be. இந்த be பக்கத்துல v3 தானே வரும், பட் ஒரு noun கொடுத்திருக்காங்க. so இதை ரீட் பண்ணியும் பாருங்க ஒரு வாட்டி. grammatically it is wrong, and இன்னொன்னு பாத்தீங்கன்னா மீனிங்கும் பாத்தீங்கன்னா the swept the government, old government from office and could only be resurrected நம்ம சொல்லலாம், insurrected சொல்லலாம். insurrection நம்ம இங்க யூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? இந்த இடத்துல நம்மளுக்கு எரர் இருக்கு. சோ ஒரு verb தான் நம்மளுக்கு v3 ஃபார்ம்ல வரும். அப்ப 2 1 is not possible. 1 is not possible னா try to eliminate the options. so இந்த இடத்துல
adjective and noun, adjective and noun, but still continue reading. So gave the government a much greater mandate than any election. Okay, or mandate is what, or compulsory ஒரு விஷயத்தை கொண்டு வந்து விட்டுருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் வாட், வயலண்டா இருக்காங்கல்ல, ஸோ அப்படி இருக்கும் கண்டிப்பா ஒரு விஷயத்தை செய்யணும்னு கொண்டு வந்து விட்டுரும்ல. And urban insurrection in Jerusalem was followed by a general uprising of Jewish peasantry. Okay, so peasantry or gentry இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன verb வரும், இதெல்லாம் கூட நீங்க நார்மலா நவுன்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே, ஸோ இட் வில் டேக் அ சிங்குலர் வேர்பா இல்லாட்டி ப்ளூரல் வேர்பா, இந்த மாதிரி விஷயங்கள் கூட பார்க்க முடியும். ஸோ இங்க என்ன சொல்ல வராங்க, ஹர்பன் இன்சரக்ஷன் பத்தி பேசுறாங்க. ஸோ அதை அப்ரைஸ் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு ஃபாலோ ஆகுது. அப்போ ஆப்ஷன் 5 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேர்ட் இன்டர்சேஞ்ச். ஓகே, ஸோ வேர்ட் இன்டர்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னும் பொழுது எது கரெக்டா வரும்னு ஃபர்ஸ்ட் உட்கார வச்சிருங்க. அப்போ நம்ம என்ன ஆகும், ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உள்ளதை நம்ம போட முடியும்ல. ஓகே, ஸோ டேட்டா ஸ்டோரேஜ்னு சொல்ல முடியும், பட் கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். இங்க வந்து டேட்டா பிகம்ஸ் an adjective and this becomes a noun, right? Okay, so data storage from WhatsApp to Facebook is not possible in regions such as EU, okay, European Union, where data production laws have stringent, okay, stringent is what, ரொம்ப stringent characters னா எந்த பக்கமும் சாய மாட்டாங்க, ரொம்ப ஒரு மாதிரி பிடிவாதமா இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். restrictions have stringent restrictions இருக்கு on the transfer and transfer of user dataன்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பா D தான் நம்ம மாத்த போறோம்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இங்க வந்து C கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, C கரெக்டா இருக்கு அண்ட் D கன்ஃபார்மா மாத்த போறோம்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஒண்ணுதான் நம்மளோட ஆன்சர். பாத்தீங்கன்னா இங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் இப்போ ஃப்ரம் டூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது தான் நம்ம ஃப்ரம் டூ யூஸ் பண்ணுவோம். அப்போ ஸ்டோரேஜ் பண்றாங்கன்றது சொல்ல முடியாது. அப்போ கண்டிப்பா A and D, which is ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so இங்க வந்து the census of India, one of the largest exercise of its kind, enumerates and collects demographic and socio-economic pollution on the Indian information. So இங்க வந்து one of the சொல்லிட்டு largest superlatives-க்கு யூஸ் பண்ணுவோம். So A கண்டிப்பா மாறல. enumerates is what, நம்ம என்றத பத்தி சொல்றாங்க, எண்ணி அதை கலெக்ட் பண்ணது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே enumerates and collects. ஓகே, கரெக்டா இருக்கா? BA நம்ம கண்டிப்பா மாத்த போறது இல்ல. அப்போ இந்த இடத்துல யூ ஹாவ் அ கன்ஃபியூஷன். ஸோ என்ன வரும், demographic and socio economic information on the Indian population. ஓகேயா? ஸோ சம்டைம்ஸ் நவுன்ன்ற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கரெக்டா இருக்கும், பட் அதோட மீனிங் வந்து மாறி இருக்கும். ஸோ அந்த கேஸ்ல யூ ஹாவ் டு செக். அப்ப என்ன ஆன்சர் வருது, C and D. Okay, next one. Since independence, collected census data on the scheduled caste and scheduled tribes on certain parameters such as education have been aggregated. Okay, சரி. ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நார்மலா ஒரு இது பத்தி சென்சஸ் கலெக்ட் பண்ணதை பத்தி பேசுறாங்க. எங்க SC அண்ட் ST பத்தி ஆன் சர்டன் பேராமீட்டர்ஸ். ஸோ சர்டன் பேராமீட்டர்ஸ்ன்றது கரெக்டா இருக்கு. ஸோ கன்ஃபார்மா இருக்கிறத நம்ம எடுத்துப்போம். ஸோ இங்க B ஆப்ஷன்ல கண்டிப்பா நமக்கு மாற்றம் இல்லை. அப்போ C and D or AD. இப்போ A வந்து மாறுமான்னு பாத்தீங்கன்னா இங்க கலெக்டட்னு கொடுத்துருக்காங்க, இங்க have been. ஓகேயா? ஸோ been பக்கத்துல we need a V3. அப்போ இங்க வந்து aggravated அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுவும் நம்மளுக்கு ED-ல தான், இதுவும் ED தான். இப்போ இது ரெண்டுமே கரெக்டா தான் நம்மளுக்கு பிளேஸ் ஆயிருக்கான்றத பார்க்கணும். ஓகே, since independence, ஓகே, ஸோ சென்சஸ் டேட்டா வந்து இட் இஸ் aggravated census data on the SC and ST on certain parameters such as education have been collected. So this is possible, right? Aggravated is increase ஆகிற ஒரு விஷயம். ஸோ இங்க கொடுத்திருக்க ED forms மாத்தி கொடுத்தா சென்டென்ஸ் ஓட மீனிங் கரெக்டா கன்வே ஆகுது. அப்போ obviously it is A and D தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இஸ் வாட், இங்க வந்து சேம் மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ சேம் மீனிங் கேட்குறாங்க, அதாவது ஸ்டார்டர் நீங்க யூஸ் பண்றதுக்கு மீனிங் மாறாம கரெக்டா ஒரு விஷயத்த கன்வே பண்ணும். ஸோ இது இந்த விஷயத்துல நீங்க அசியூம் மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. அசியூம் பண்ணா நம்ம போடுற சென்டென்ஸ் வந்து கரெக்டா வராது. ஓகே, ஸோ நம்ம சொல்ற விஷயத்துல எப்பவுமே தெளிவா
என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே போடுற மாதிரி இருக்கணும். அப்ப Plato believed that boys and girls should be given equal education. This idea is rarely mentioned in textbooks. ஓகேயா? சரி, so இவர் வந்து பிலீவ் பண்ணியிருக்காரு ஈக்குவல் எஜுகேஷன் பத்தி, அண்ட் இந்த ஐடியா வந்து mentioned in the textbooks ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இங்க Plato believed that boys and girls அப்படியே தான் இருக்கு. எப்படி நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம். And girls should be given equal education where this idea is rarely mentioned in the textbooks. So இது சொல்லலாம்ல. ஸோ இந்த வேர்ன்ற கன்ஜங்ஷன் வச்சு நீங்க சேர்த்துக்கலாம். ஓகேயா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலுமே நார்மலா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து Plato believed that boys and girls should be given equal education. Okay, according to Plato's idea is rarely mentioned in the textbook. So இங்க ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க, கொடுக்கலனாலுமே நார்மலா நம்ம சொல்லி போட முடியும். ஸோ வேர் வச்சே நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் இஸ் பாசிபிள். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ பி எடுத்துக்கோங்க. பிலீவிங் தட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஷுட் பி given equal education, Plato's idea is rarely mentioned in the textbook. So this idea, okay, இந்த ஐடியான பொழுது Plato's idea, அவங்களோட ஐடியா தானே அது. he has believed that இந்த மாதிரி நடக்கணும்ட்டு. அப்போ செகண்ட் ஆப்ஷனுமே பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்து பாருங்க, பிலீஃப் நார்ம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை போகும்பொழுது அவங்களோட பிலீஃப்னும் பொழுது அவங்க கடைபிடிக்கிற ஒரு விஷயம் இல்லை நம்பக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுறாங்க. ஸோ திஸ் இஸ் அ நவுன் வச்சு நம்ம பேசுறாங்க. ஸோ இங்க வந்து நீங்க ரீட் பண்ணும்பொழுது சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இஸ் நாட் பாசிபிள். இங்க ஃபார்னா யாருக்காக, ஓகேயா? ஸோ எந்த விஷயத்துக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஆஃப் ஈக்குவல் எஜுகேஷன் கொடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை குறிச்சு பேசுறது. ஸோ இந்த இடத்துல யூ கேனாட் ஃப்ரேம் அ சென்டென்ஸ். அண்ட் ஏ அண்ட் பி வந்துருச்சுன்னா இங்க கீழே இருக்கிற ஆப்ஷன்லயும் உங்களுக்கு ஆல் தி அபவ்னு இல்லை. அப்போ ஃபிஃப்த் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர்னு கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் ஒன், ஓகே, ஸோ ரீசென்ட்லி தேர் ஹாவ் பீன் கவர்மெண்ட் cutbacks in funds. Experts foresee steady hiring in government's future. ஓகேயா? சரி, ஸோ ஸ்டெடி அப்படின்னா இட் இஸ் ஒரு ஸ்டெடியா இருக்காங்கன்னா பாசிட்டிவ்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு கட்பேக் இருக்குன்னா ஒரு நெகட்டிவ். அதாவது ரீசென்ட்லி தேர் ஹேவ் பீன் கவர்மெண்ட்ல ஒரு கட்பேக்ஸ் இன் ஃபண்ட்ஸ் இருந்திருக்கு. அது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஃபோர்சி ஸ்டெடி ஹைரிங் இன் கவர்மெண்ட் ஃபியூச்சர். ஓகேயா? சரி, ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? வேர்ன்னு சொல்றாங்கன்னா எங்க நடக்குது அப்படின்னு பேசுறாங்க. ஸோ இங்க எங்கன்றதுக்கான ஒரு கன்க்ளூஷன் இந்த சென்டென்ஸ்ல நம்ம வராது. ஸோ திஸ் கேனாட் பி அன் ஸ்டார்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஸோ அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா எப்போ இல்லாட்டி வந்து இந்த விஷயத்த வந்துட்டு ஸோ இந்த விஷயம் அதாவது ரீசன் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இருக்கணும். ஸோ ரீசன் சொல்ற மாதிரியும் இங்க இல்லை. பட் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பொழுது டெஸ்பைட் வச்சு நான் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ண முடியும்ல. ஸோ இந்த இடத்துல டெஸ்பைட், இன்ஸ்பைட் ஆஃப் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் பொழுது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் நமக்கு ஒரு சென்டென்ஸ்ல தேவைப்படுது. அப்போ இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் 1 which is இங்கே வந்து கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒன் தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Next is error spotting. Column. சரி, ஸோ காலம் போடுறீங்க அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல அக்கார்டிங் டு த ரிப்போர்ட், ஸோ இந்த விஷயம் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்க 6 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதையும் நம்ம கண்டிப்பா மாற்றவே கூடாது. இப்போ இந்த கேஸ்ல நீங்க வந்துட்டு நார்மலா நம்ம சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் போடும் பொழுது கமா வந்துச்சுன்னா அது லாஸ்ட் சென்டென்ஸா இருக்காதுன்னெலாம் போடுவோம்ல, அதை நீங்க இங்க அப்ளை பண்ணக்கூடாது. பிகாஸ் யூ ஹாவ் அ எண்டிங் சென்டென்ஸ் இயர். ஸோ இங்க முடியாம இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம், இதோட கனெக்ட் பண்ண முடியற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல மோஸ்டா வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட பேர் பண்ண ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா உள்ளேயே உங்களால பேர் பண்ண முடியுதான்றத ட்ரை பண்ணுங்க. அப்போ ஆப்வியஸா யூ கேன் ஆன்சர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துட்டாங்க, do not produce ன்னு முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 1.4 பில்லியன். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்போ ஒரு நவுன் அது பக்கத்துல தேவையில்ல. ஸோ 1.4 பில்லியன் people live. ஓகேயா? அப்போ P அதுக்கப்புறம் நமக்கு S வரும்னு சொல்லலாம். அப்போ P S நமக்கு வருதுன்னா இங்க இருக்கு, இந்த இடத்துலயும் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பாக்கி ஆப்ஷன் எதுவுமே நமக்கு வராது. லெட்ஸ் எலிமினேட் இட். ஃபைன். ஸோ இப்போ Qல ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஓகே, இங்க வந்து நமக்கு டெஸ்பைட்னு முடியுது. டெஸ்பைட்னு சொல்லும் பொழுது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் தேவையா, அதை நம்ம எண்டிங்கா வச்சிருக்காங்க, டெஸ்பைட் டு ஹெல்த் பை WHO. ஸோ கிராமட்டிக்கலா திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி க்ளூஸ் நமக்கு கிடைக்கும் பொழுது அதை யூட்டிலைஸ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Next is what? A government job survey. So இப்படி வந்து ஒரு question start ஆயிருக்கு. Okay, so whose இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு possession case. Okay, நார்மலா who சொல்றீங்கன்னா ஒரு பர்சனை ரிலேட் பண்ணுவீங்க சரியா? ஸோ அப்படி இல்லை which சொல்றீங்க அப்படின்னும் போது other than persons சொல்வீங்க. whose அப்படின்னும் பொழுது whose pen is this? ஓகேயா? ஸோ you are talking about a possession. Okay, so when அப்படின்னும் பொழுது time சொல்வீங்க. where அப்படின்னு கேட்குறீங்கன்னா place. ஸோ WH questionல இவ்வளோ விஷயங்களுக்கும் நம்ம வந்து என்னென்ன விஷயத்தை ரிலேட் பண்றோன்றது ரொம்ப முக்கியம் சரியா? ஸோ அதை வச்சு தான் நம்மளால we can conclude with answers. Okay, சரி. ஸோ இங்க என்ன சொல்லலாம்? So a government job survey whose publication was delayed just. So இந்த மாதிரி ஒரு sentence start பண்ண முடியுமா? Okay, so that is one case. Next one is what? இங்க வந்து the countries அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. So the countries, so you need a noun. Countries what? Countries unemployment reached. அப்போ RNS is a pair. RNS வந்து கன்ஃபார்மா பேர் ஆகுதுன்னா இங்க இல்லையா? இங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல, இங்க மட்டும் தான் நமக்கு இருக்கு. சோ அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேயா? சோ கன்ஃபார்மா தெரியுது பாருங்க. இங்க showed how the countries unemployment. வேற எங்கேயும் உங்களுக்கு நவுன் இல்ல. சோ அப்படி இருக்கும்பொழுது எதோட நீங்க ரிலேட் பண்றீங்கன்றதுல தான் ஆன்சர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, next one is an entrepreneurial wave பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ entrepreneurial wave பத்தி பேசும்பொழுது எதை வந்து நீங்க அதோட அட்டாச் பண்ணுவீங்க? ஓகேயா, சரி. ஸோ இப்போ which அப்படின்னு நான் சொன்னேன்னா ஒரு சென்டென்ஸ்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்? இதை பத்தின இன்ஃபர்மேஷன், அதாவது முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருப்பீங்களே அதை பத்தின இன்ஃபர்மேஷனை நீங்க ஆட் ஆன் பண்ண போறீங்கன்னும் பொழுது which யூஸ் பண்ணுவீங்க சரியா? இப்போ முன்னாடி பேசின விஷயம் that has done this அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னும் பொழுது இந்த இப்போ நான் என்ன யூஸ் பண்ணேன்? thatன்றது எக்ஸாக்ட் ஆப்ஜெக்ட் which is mentioned before. அதை ரிலேட் பண்ணும் பொழுது நான் அதுக்கு that யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்க வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? நமக்கு ஒரு entrepreneurial wave பத்தி சொல்றாங்க. ஓகேயா? ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு பிசினஸ் ரிலேட்டடா இருக்கிறத entrepreneur அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ entrepreneurship பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்ப நான் என்ன சொல்ல முடியும் இந்த இடத்துல? அந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்கன்னும் போது wave வந்து that started in India a few years ago could be. ஓகே, ஸோ இங்க வந்து ஒன்க்கு அப்புறம் Q நமக்கு வரும்னு சொல்லலாம். ஒன்க்கு அப்புறம் Qனா you have two options. ஓகேயா? சோ இந்த இடத்துல நீங்க வேவ்க்கு அப்புறம் இங்க நோட்டட் த, இங்க ஒரு ஆர்கனைசேஷன் பேர் இருக்கு. சோ இதை வந்து நீங்க ரிலேட் பண்ணும்போது பார்த்து ரிலேட் பண்ணும் எது கரெக்டா வரும்ட்டு. அப்ப இங்க செக் பண்ணி பாருங்க. இது ரெண்டுத்துல ஆர் வந்து முடியும் பொழுது கனெக்ட் பண்ண முடியுமா? ஆர் முடியுதுன்னா நோட்டட் த, wait, we'll just read it. ஓகேயா? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? an entrepreneurship wave entrepreneurship wave that started in India a few years ago could be another reason why there has been what? No growth in salary jobs in the country. Noted the Center for Monitoring India Economy, Mumbai based. So இந்த company என்னது? Mumbai based economic think tank. What is think tank? இது வந்து ஒரு intelligence பத்தி பேசும்பொழுது நம்ம சொல்லலாம். ஸோ இதுல வந்து இட்ஸ் லைக் மீனிங் வந்து இட் இஸ் எக்ஸாக்ட்லி கன்வேட். ஃபர்ஸ்ட் இது படிக்கும் பொழுதே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எதை நீங்க படிக்கிறீங்களோ அது ஆன்சரா போட்டுருங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன். Okay, so next one என்ன கொடுத்திருக்காங்க? There are certain similar provisions. So similar ஆன provisions இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எதா பேர் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்த்துட்டே இருக்கணும். Okay, so இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? Okay, for economically weaker section. Okay, so for all students னு ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ப்ரொவிஷன்ஸ்னு ஆர்லயே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகே, ஆர்ல எதுவுமே ஸ்டார்ட் ஆகல. ஓகே, ஸோ தேர் ஆர் சர்டன் சிமிலர் ப்ரொவிஷன்ஸ் இன் ப்ரீவியஸ் ஸ்கீம்ஸ். ஓகே, ஸோ இங்க சிமிலர்ன்ற வேர்டு இருக்கா? அப்போ சிமிலர்ன்ற வேர்டு வரும்பொழுது ஏதோ ஒரு கம்பேரிசனை பத்தி நீங்க பேசுறீங்க. அப்போ தேர் ஆர் சர்டன் சிமிலர் ப்ரொவிஷன்ஸ் இன் ப்ரீவியஸ் ஸ்கீம்ஸ் விச் இன்க்ளூட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. அப்போ எஸ்ல தான் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ரெண்டு ஆப்ஷன் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் ப்ரொசீட். ஸோ இங்க வந்து ரெண்டுமே பீல தான் முடிஞ்சிருக்கு. கியூஆர் ஆர்கியூ இது ரெண்டுத்துல தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர் நீங்க சொல்லி பாருங்க. ஓகே, கியூ இருக்கா? ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் 20% ஆஃப் அட்மிஷன் ஃபீஸ் ப்ரொவிஷன்ஸ். ஃபீஸ் ப்ரொவிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க, யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது ப்ரொவிஷன்ஸ் டு ப்ரொவைட் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் யூனிஃபார்ம்ஸ் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் கிராமட்டிக்கலி ரைட். அப்போ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே ஸோ இங்க வந்து ராங்லி ஸ்பெல்ட் கேட்டிருக்காங்களா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ராங்லி ஸ்பெல்ட் இன்அப்ராப்ரியேட் பொழுது வேர்டை செக் பண்ணுவோம் சரியா வேர்டை செக் பண்ணும்பொழுது ஏதாச்சும் தப்பு இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அப்புறம் நீங்க இன்அப்ராப்ரியேட்டா இருக்கான்றத பார்க்க போறீங்க ஓகே ஆர்ம்ஸ் ஃபயர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ப்ரொஜெக்டைல் ஃபயர்ட் ஃப்ரம் த கிரவுண்டும் நமக்கு கரெக்டாக இருக்கு ஓகே ஸோ மிலிட்ரி கரெக்டாக தான் இருக்கு ஹெலிகாப்டர் it's also right okay so spelling la எந்த எரரும் இல்ல so இப்ப படிச்சு பார்த்தறலாம் the US military acknowledged that the helicopter was likely brought down by small arms fired for a projectile fired from the ground okay so bought னா என்னது பர்ச்சேஸ் பண்றோம்ல சோ இங்க வந்து was likely brought down okay so இத கொண்டு வந்திருக்காங்க கீழன்னும் பொழுது this is not an what to say wrongly spelled கிடையாது இங்க printing error okay it is brought down by small arm fire okay okay so where is the error எல்லாமே கரெக்டா இருக்கு so நமக்கு என்ன ஆன்சர் வரும் it is all correct okay next one so born into that family it was quite likely that he would turn out to be an arrogant ignorant stupid young man and had already given some indication that indeed he is just that okay so இங்க வந்து குவிட்னு சொல்றாங்க குவிட்னா ஒரு ஒர்க்கை நீங்க குவிட் பண்றதுக்கு நம்ம சொல்லலாம் ஓகே சரி ஸோ இந்த குவிட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்த பத்தி நீங்க சொல்றீங்க இல்லனா வந்து ஒரு ஹை டிகிரி நீங்க ஐ மீன் அதை வந்து நீங்க அச்சீவ் பண்றதுக்கு குவைட் பிக் ஓகே ஸோ இந்த மாதிரி நான் சொல்லும் பொழுது இந்த குவைட் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ குவயட் அப்படின்னும் பொழுது என்ன ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணுவேன் சைலன்ஸை மீன் பண்ணும் பொழுது இட் இஸ் இடி ஓகே ஸோ இங்கே இ வந்துருச்சு அப்படின்னா நம்ம நாய்ஸ் பண்ணாம நாய்ஸ்லெஸ்ஸா இருக்கிறத சொல்லுவோம் ஸோ இதை சொல்லும் பொழுது ஒரு இட் இஸ் குவைட் பிக் ஹீ லுக்ஸ் குவைட் பிக் இல்லைன்னா குவைட் லார்ஜ் ஏதாவது ஒன்று ஓகே ஸோ கேன் பி அன் ஆப்ஜெக்ட் ஆர் அ பர்சன் சரியா கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னும் பொழுது ஏதோ ஒன்று சொல்லுவோம்ல ஸோ அதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுவீங்க ஸோ இங்க வந்து இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி யூஸ் ஸோ இந்த வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணோம் ஸோ இட் இஸ் பி ஓகே நெக்ஸ்ட் ஒன் okay no doubt you were prepared to disclose that the piece of advice because you did not think it particularly prejudicial to your client's case okay so இங்க வந்து ஒரு adverb பக்கத்துல adjective இருக்கா of வந்து it's a preposition and you have a noun no doubt கரெக்டா கொடுத்திருக்காங்க to பக்கத்துல base form disclose so all are correct தான் நம்மளோட answer next question with advances so error நம்ம ஸ்டார்டிங்லயே கண்டுபிடிச்சிட்டோம் என்ன error இருக்கீங்க advances என்ன spelling CES so S வராது அங்க C தான் வரும் so first option தான் நம்மளோட answer next one ஓகே ஸோ இப்போ நமக்கு காம்ப்ரிஹென்ஷன் ஸோ காம்ப்ரிஹென்ஷன் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ்னும் பொழுது ஈஸியாக தான் இருக்கும் சரியா ஸோ அதனால வந்துட்டு கொஷின்லேருந்து தான் ஆனால் போங்க பட் ஸ்டோரி பேஸ்டாக இருக்குன்னா மேலேருந்து கதையை படித்து நல்லா தரவாக படிங்க கதையில் ஏதாவது ஒரு லைன் உங்களுக்கு புரியலை அப்படின்னும் பொழுதும் ரீட் இட் அகேன் ஓகே ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரீட் பண்ண வேண்டாம் பட் ஸ்டில் நான் இவ்வளோ படிச்சுட்டேனே நீங்கள் விட்டீங்கன்னா இதை ரிலேட் பண்ணி ஒரு கொஷின் வரும்பொழுது அந்த கொஷின் ஆன்சர் பண்ணதுக்கு கஷ்டப்படுவீங்க சரியா ஸோ இஃப் இன் கேஸ் இஃப் யூ ஆர் ரீடிங் ஒன்லி டில் இயர் அந்த ரீட் பண்ணதை கரெக்டா படிக்கணும் புரியலனாலும் கோ அகேன் ஓகே ஸோ அதை ரீட் பண்ணா அது வரையும் நீங்க போடுற ஆன்சர் அக்யூரேட்டா இருக்கும்ல ஸோ அந்த கேஸ்க்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன் ஓகே சரி ஸோ கீழே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல which of the following is mentioned as a plastic alternative daily use in the passage ஓகே ஸோ இங்க பிளாஸ்டிக் பத்தி பேசியிருக்காங்கன்றத இதை வச்சே நம்ம சொல்லலாம் ஸோ பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ் டெய்லி யூஸா என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகே சரி ஸோ இப்போ பார்க்கலாம் plastic use so soap bars replaced by body wash okay so இங்க பாருங்க okay so இங்க இருக்கு choir dish scrubs okay so இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி நெட் மாதிரி இருக்கு நாட் பிளாஸ்டிக் ஓகே ஸோ இட் இஸ் லைக் வித்தியாசமா இருக்கு ஸோ அது வந்து ப்ரௌன் கலர்ல வந்துட்டு ஒரு கயிறு மாதிரி இருக்கு அந்த விஷயத்தை வச்சு தே ஆர் யூசிங் இட் தே ஆர் ரீப்ளேசிங் இட் ஃபார் த பிளாஸ்டிக் ஓகே ஸோ ஆல்ரெடி நம்ம கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் பிளாஸ்டிக் ஃபுல்லா ஒழிக்கணும்ட்டு எல்லாரையும் வந்து அந்த பேக் பண்றத பிளாஸ்டிக்ஸை வச்சு பண்றத ஃபுல்லா எடுக்கிறதுக்காக ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க எல்லாம் பயோடிகிரேடபிள் கவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல இங்க அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இந்த பேசேஜ்ல என்ன கொடுத்திருக்காங்க வி ஷுடன் அஸ்யூம் ஸோ எக்ஸாக்டா கொடுத்திருக்கிறது தான் போடணும் இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் 1 which is square dish scrub தான் கொடுத்திருக்காங்க ஓகே அண்ட் பேம்பூ டூத் பிரஷும் கொடுத்துருக்காங்களான்றது செக் பண்ணிக்கோங்க வேற ஆப்ஷன்ல இஃப் யூ டோன்ட் ஹேவ் கிளாஷ் யூ கேன் மூவ் ஆன் வித் த ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன்
Okay, so what deadline Modi set for phasing out single use plastic? So இவர் வந்து எந்த இயரை வந்துட்டு டெட்லைனா வச்சிருந்திருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சர்ச் பண்ணுவோம் போயிட்டு டெட்லைனை பத்தி நீங்க பாப்பீங்களா இல்ல இயரை சர்ச் பண்ணும். ஸோ இயர் கிட்ட ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு. இன்னொன்று அவங்க பேசின இயர்லாம் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நம்ம நியூஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து சம்வாட் இப்போ நியரிங்ல தான் அந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்கன்னு தெரியும். அப்போ Prime Minister Narendra Modi has set 2022 as a deadline for phasing out single-use plastic. Okay. So, இங்க என்ன வரும் answer? 2022. Next one. Okay, so next one is how much online food buying producing plastic in 1 month. Okay, so இங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து கொஞ்சம் டைப்பிங் எரர் இருக்கு. Okay, so இங்க வந்து it is. So how much online food buying is producing plastic in இது வந்துட்டு ஆன்லைன்ல வாங்குறாங்கல ஃபுட். ஸோ அதை பத்தி பேசியிருக்காங்க. அது வந்து இட்ஸ் ப்ரொடியூசிங் பிளாஸ்டிக் இன் 1 month எவ்வளோ. ஓகேயா, ஸோ அதை வந்து பார்க்கலாம். 20,000 tons 20 tons இல்லை 22,000 இல்லாட்டி 2,20,000 tons. ஓகே, ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டை தேடினீங்கனால இந்த பேராகிராஃபில் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சரை கன்க்ளூட் பண்ண முடியும். இங்கே பாருங்க. ஓகே, இட்ஸ் இயர். ஸோ கோயிங் பை ஜொமேட்டோஸ் டிபெண்டர் Goel's blog in 2018, food deliveries to Indian homes is producing 22 tons of plastic waste a month. So, எது ஆன்சர் நமக்கு? ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ வி ஆர் லிவிங் இன் டேஷ் ஏஜ். ஓகே, ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதான் முக்கியம். எந்த ஏஜ்ல நம்ம இருக்கோம்? பிளாஸ்டிக் ஏஜ், டெக்னோ ஏஜ், பிளாஸ்டிசின் ஏஜ் அண்ட் குளோபலைஸ்ட் ஏஜ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏஜ் ரிலேட் பண்ணி. ஓகே, ரீப்ளேஸ்ட் பிளாஸ்டிக் எல்லாம் ஓகே. ஸோ இந்த பேம்பூ ப்ரஷஸ் கூட வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்றது இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, நம்ம அங்கே ஆன்சர் போட்டிருந்தோம்ல. ஸோ இந்த மாதிரி வேற ஒரு விஷயத்துக்கு தேடும் பொழுது நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன்லாம் நிறைய கிடைக்கும். சரியா, ஸோ அதை கூட நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அது என்ன ஏஜ்ன்றது கண்டிப்பாக பேசேஜில் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நமக்கு எதுவும் இல்லைல்ல. ஓகே, ஷாம்பூ பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, plastic that health. Okay, I moved and made a paper packing. Fine. It's here. Okay, so plasticize age. Okay, so we are living through what geologists call the plasticize age. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Plastic age கிடையாது. Okay, so இங்க வந்து ஸ்பெல்லிங் வந்து plasticine age, CISCன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேயா, ஸோ இங்க நம்ம என்ன சொல்ல முடியும்? சப்போஸ் இந்த ஸ்பெல்லிங் வந்துட்டு நமக்கு இது இருந்துருந்துச்சுன்னா இதுதான் நம்மளோட ஆப்ஷன், இல்லாட்டி நன் ஆஃப் தி அபவுன்றத போட்டுருங்க. ஓகேயா, ஸோ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். Okay, so choose the word which correctly represents the word phrase given below. Okay, so இங்க shrink wrap. So shrink na என்னது? சுருக்கம் பண்றதுல. wrap is what ஒரு விஷயத்தை வச்சு கட்டுறோம். ஓகேயா, ஸோ டிரான்ஸ்பரண்டா ஒரு விஷயத்தை வச்சு கட்டுறோமோ எதுனாலும் இருக்கும். நம்ம நார்மலா கிளிங் ரேப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல டு வாட் டு சே டு க்ளோஸ் திங்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ். ஏன்னா இங்கே பிளாஸ்டிக் பத்தி பேசுறதுனால நம்ம அந்த மாதிரி கூட யோசிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே டிரான்ஸ்பரண்ட் கிளாத் யூசிங் ஃபார் பேக்கிங் கிளாத்தா, இல்லை டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் யூசிங் ஃபார் பேக்கிங், டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் கிளாஸ் யூசிங் ஃபார் பேக்கிங் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் டேப். டிரான்ஸ்பரண்ட் டேப் பத்தி இங்க பேசல. ஓகே, ஸோ இட் இஸ் அ ரேப் வேர் ஷ்ரிங்க் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போ டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் யூஸ்ட் ஃபார் வாட்? இங்க இந்த ரேப் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ இது நீங்க வந்துட்டு போட்டு பாத்தீங்கனாலே தெரியும். ஸோ இது நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க கிளிங்ஸ் எல்லாம். ஸோ ஜஸ்ட் டு புட் இட் ஆன் டாப் ஆஃப் அ ப்ராடக்ட், மேல வந்து அதை அழுத்தி பிடிக்கிற மாதிரி. ஸோ அததான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்? queuing up. ஓகே, queuing சொன்னாலே ஒரு விஷயத்துல ரோல நிக்கிறாங்க, லைன்ல நிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் queue. ஓகே, சரி. ஸோ இதோட மீனிங், ஸோ வாட் தே வாஸ் ரெப்ரசன்ட் த ஆப்போசிட் மீனிங். ஸோ இதுல ஆப்போசிட் மீனிங் கேட்டிருக்காங்க. அப்படியே மீனிங்கை போட்டுறாதீங்க, கேர்ஃபுல்லா பாருங்க. ஸோ குரூப்பிங் டுகெதர், ரோல நிக்கிறாங்க நம்ம பொழுது. இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு எல்லாம் போய் ஒரு ரோல நில்லுங்க நம்ம பொழுது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு என்ன பண்ணுவோம், குரூப்பிசம் பண்ணிப்போம்ல. அப்போ அது கண்டிப்பா ஆப்போசிட் தானே, ரோ கிடையாதுல. அப்போ இந்த குரூப்பிங் டுகெதர்ன்றது ஆப்போசிட் தான். அப்போ கெட்டிங் இன்டு அ ரோன்றது தான் எக்ஸாக்ட் மீனிங். அப்போ என்க்ராச்சிங்னா என்னது?
ஐசோலேட்னா தனியா நிக்க வச்சுருவாங்க. ஓகே. நம்ம மட்டும் தான் தனியா இருப்போம். ஸோ என்க்ராச்சிங்னா என்னது? இன்னொருத்தவங்க பிளேஸ நம்ம எடுத்துப்போம்ல. சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க எழுந்து போயிருந்தாங்கன்னா, போய் உட்காந்துப்பீங்கல்ல. ஸோ அந்த ஆக்கிரமிப்பு பண்றது தான் என்க்ராச்மென்ட். அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சில்வர் லினிங். ஓகே. ஸோ சில்வர் லினிங் டாக்ஸ் அபவுட் ஒரு டிஃபிகல்ட்டி பத்தி பேசுறீங்க அப்படின்னும் பொழுது நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ ட்ராபேக்னா ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு கஷ்டம். ஓகே. இங்க வந்து ஒரு டேஞ்சர் அப்படின்னும் பொழுது பிட்ஃபால் அப்படின்னு சொல்லலாம். டிஃபிகல்ட்டி ஆர் டேஞ்சர். ட்ராபேக்ஸ்னா என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். டவுன் சைட் இஸ் அந்த பர்ட்டிகுலர் ஒர்க்ல இருக்க ஒரு நெகட்டிவிட்டிய பத்தி நீங்க பேசுறீங்கன்னும் பொழுது. பிரைட் சைட் ஆஃப் த சிச்சுவேஷன் அப்படின்னும் பொழுது இட்ஸ் அ பாசிட்டிவ் லைன். கேட்டிருக்கிறது என்னது? phrase, okay, which is currently represent the phrase given below. Okay. So இங்க வந்து கரெக்ட்லி ரெப்ரசன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க சில்வர் இல்லைங்கன்னும் பொழுது இந்த பிட்ஃபாலை தான் நம்ம சொல்ல முடியும். ஆப்போசிட்னு கேட்டிருக்காங்க அப்படின்னும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாக்ட் மீனிங்னும் பொழுது இதையும் எடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்து டிராபேக் ஆர் டவுன் சைடுன்னும் பொழுதும் இதுவுமே லைட்டாக ரிலேட் ஆகும். ஸோ டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் பொழுது இதை எடுத்துக்கோங்க. இது வந்து இட் டாக்ஸ் அபவுட் ஒரு என்னென்ன கஷ்டம்லாம் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்றது. ஓகே. இது வந்து அந்த சிச்சுவேஷன். டவுன் சைடு இஸ் ஆல்சோ ஒரு நெகட்டிவ். ஸோ இது மூணுமே நீங்க இதுக்கு சினிமா கூட யூஸ் பண்ணலாம். ஸோ பிரைட் சைடு நம்ம பொழுது ஆப்போசிட்டா யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ கொஸ்டினை ஃபர்ஸ்ட் 2 வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. அப்ப நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? ஸோ எது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செஷன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.